அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் இயக்கம் தற்பொழுது வலுவிழந்து விட்டது. இவற்றை ஒப்புக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி என்பது பற்றியே வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருந்த கழகமானது இப்படி ஆகிவிட்டது என்று கூறுவதை போல, எப்படி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்ற பிறகு இப்படி ஆகிவிட்டது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கூறும் அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை இழுத்து கொண்டு போய் நடு தெருவில் நிறுத்தியவர்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் மட்டும்தான் இந்த கழகம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, இந்தியாவிலேயே மூன்றாவது மிக பெரும் கட்சியாக இருந்த நம் கழகம் இன்று தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் யார்? எடப்பாடியா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் நான் நீ என்று போட்டி போட்டு கூட்டணி வைக்க ஆசைப்படுவார்கள். அப்படி இருந்த கழகத்தினை நாங்கள் அதிமுகவில் கூட்டணி இல்லை என்று கூறும் அளவிற்கு கழகத்தினை கொண்டு போய் சேர்த்தது யார்? எடப்பாடியா? இப்படி தொடர் தோல்வியை சந்திக்கும் நிலைக்கு எடப்பாடி நம்மை தள்ளப்பட்டுள்ளதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஒவ்வொரு தொண்டனின் மனதிலும் ஆழமாக இருக்கக்கூடிய வருத்தங்கள். இவற்றை சரி செய்ய என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான தொண்டர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று இன்று தெளிவாக புரிகின்றது. நம் கழகம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் கழகமானது வெற்றி அடையும் என்று. ஒன்று சேர்ந்த கழகமானது தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் செயல்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று இரத்தத்தின் இரத்தங்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் இவரின் சுயநலத்திற்காக இவற்றை ஏற்க மறுக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு நாள் ஏற்க மறுக்கும் எடப்பாடியையே தூர தள்ளிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒன்றிணைத்தான் போகின்றது. இதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி நபர் மட்டும்தான். நேற்று அவரே கூறுகின்றார், நதியானது வற்றி போனால் பறவைகளானது வலசை போகிவிடும் என்று. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் வற்றாத நதியானது இன்று வற்றி போகிவிட்டது. அதனால்தான் கூட்டணி கட்சிகள் எல்லாம் உணவு தேடி பறவைகள் எல்லாம் வலசை போகிவிட்டது என்று நாம் கூறவில்லை, எடப்பாடி பழனிசாமியே கூறுகின்றார். இந்த நிலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை கொண்டு போய் சேர்த்தது யார்?
எடப்பாடியா? நம் கழகம் மீண்டும் புத்துயிர் பெற என்ன செய்வது என்று எடப்பாடியாரே கூறுகின்றார். ஆறானது நீர்வரவு அதிகமானால், நீரில் இருக்கக்கூடிய உயிர் வளங்கள் அதிகமானால் சென்ற பறவைகள் எல்லாம் மீண்டும் உணவு தேடி இங்கே வந்துவிடும் என்று எடப்பாடி கூறுகின்றார். அப்படியென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வளம் பெற வேண்டுமென்றால் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் செயல்பட வேண்டும் என்று எடப்பாடியே ஒப்புக்கொண்டுள்ளார். இதுதான் உண்மை. இதை எடப்பாடியுடன் இருக்கக்கூடிய அவரின் விசுவாசிகளும் கூட இன்று நன்கு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கம், மாபெரும் வற்றாத ஆறு மீண்டும் வளப்பெறும் வேண்டுமென்றால் நம் அனைவரும் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் ஒன்றிணைய வேண்டும். இது நிச்சயம் நடக்கும் நடக்கும் நடக்கும். நன்றி, வணக்கம்.